நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டிவிக்கு ஜெயிக்காதுன்னு சொன்னவங்களே அண்ட் இப்போ அவங்களோட நிலைமையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னா போஸ் வெங்கட் அவர்கள். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருப்ப, அதுக்கு நீ ஒரே ஒரு வாட்டி தூக்குல தொங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு விஜய் அவர்கள் சொல்றது. களம் யதார்த்தம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் மார்க் மை வேர்ட் சார். மர்க்கா சொல்லு சார் மார்க் மை வேர்ட் சார். மர்க்கா சொல்லு. 15ல இருந்து 18% ஓட்டு கிடைக்கும். பட் சார் ஒரு சீட்டு கூட கிடைக்காது சார். விஜய் அவர்கள் கூட ஒரு சீட்டு கூட எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? சார் அதான் மார்க் மை வேர்ட்ஸ்னு சொல்லிட்டேனே. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா. அடுத்ததா லாஸ்டா நம்ம யாரை பார்க்க போறோம்னா மீசை ராஜேந்திரன் அவர்கள். இந்த மீசை பார்த்து கூட உனக்கு பயம் இல்ல? ஒரு லோக்கல் சேனல்ல விஜய் அவர்களையும் கேப்டன் அவர்களையும் கம்பேர் பண்ணி கேட்கும்போது காரி துப்பி விஜயும் கேப்டனும் ஒன்னா. அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. அவர் எப்பேற்பட்ட தலைவர், எப்பேற்பட்ட நடிகர், அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி பேசுறது யானையும் எறும்பையும் கம்பேர் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப என்னன்னா அவரே டிவி கீழ போய் ஜாயின் பண்ணிட்டாரு. நடுவுல கூட கலாட்டா இன்டர்வியூல என்ன சார் என்னென்னமோ பேசுனீங்க, இப்ப என்னன்னா நீங்களே டிவி கீழ போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு தலைவரை பேச முடியாத அளவுக்கு கலாய்ச்சி விட்டுருக்காங்க. உடனே அவர் கொஞ்சம் பயந்துட்டு நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் பார்த்தா நீங்க என்னமோ என்னைய தாவேக்கால இருந்து வெளியே அனுப்ப பிளான் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அந்த பாயா இருக்கணும்டா. இதே மாதிரி அடுத்தடுத்த பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம உங்களோட லிஸ்டையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.